ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். சவுக்கு சங்கர் கைது. இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் விமர்சனமாக்கப்பட்டு வருது. அது ஊடகங்கள் அவங்களோட தளபதி விஜய் சொல்கிற மாதிரி இது ஊடகங்களோட பசி அப்படின்ற மாதிரி அவங்க நியூஸ் ஏதாவது போட்டுகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட விருப்பம், போட்டுட்டு போகிறாங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போது அந்த சவுக்கு சங்கரோட கைதை பார்த்தோன்னா எதிர்க்க போகிறோமா ஆதரிக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக். யாருக்கு அப்படின்னா தாவேகா தொண்டர்களுக்கு இது ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதாவது சவுக்கு சங்கர் விஜய் அவர்களுக்கு பல இடங்களில் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காரு, பல இடங்களில் பார்த்தோன்னா எதிர்ப்பு நிலைப்பாடும் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு புரோக்கர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் அப்படி தான் பண்ணுவார். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஃபஸ்ட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்தாரு, இப்போ பார்த்தோன்னா அதிமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காரு. அப்பப்போ நடுவில் பார்த்தோன்னா தாவேக்கா பற்றி சில விஷயங்களை பேசுவார், மறுபடியும் தாவேக்கா எதிர்த்து பேசுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அவர் ஒரு புரோக்கர் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி பல கேஸில் மாட்டிட்டு உள்ளே போனவர், யாரெல்லாம் பார்த்தோன்னா ஏமாற்றிருக்காங்க, யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தோன்னா போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு கைது. ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி தடுக்கிறாரு அப்படின்றாங்க. அந்த படத்தை வந்து கடத்தல் போதைப் பொருளால் விற்று தான் அந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான பொய் குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாரு. அதுக்குண்டான ஒரு இந்த பணம் கேட்டு மிரட்டப்படுற மாதிரியான சில விஷயங்கள் போகுது. அதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை அப்படின்ற மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. அவர் எதுக்கு கைதானார்? அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக நினைப்பா. இப்போ வந்து அரசியல் ஏதாவது திருப்பு நடந்துட்டு போதா? ஒன்றும் இல்லை. அவர் ஒரு புரோக்கர் வேலை செஞ்சார், அது சரியாக எடுபடலை, மாட்டிக்கிட்டாரு. அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஓகே, போயிட்டு போச்சது, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த போகும்போது பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார்ல, திமுகவின் கையால் ஆகாத தனம் அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்தை பார்த்தோன்னா சொல்லிட்டு போகும்போது எனக்கு குபீர் சிரிப்பு மூமெண்ட்டு. என்னடா அது, நீ ஒருத்தரை பார்த்தோன்னா பிளாக்மெயில் பண்ணியிருக்க, அதுக்கு பார்த்தோன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒன்று அரெஸ்ட் பண்ணுறாங்க, திமுக ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதாவது இந்த சவுக்கு குரூப்பே எப்படி அப்படின்னா எல்லாருமே சண்டை போட விட்டுட்டு இவர் பார்த்தோன்னா அப்படியே சொகுசாக உட்காந்துக்குவார். அந்த லெவலில் இருக்கும். அதாவது இவர் எந்த திமுகவை ஆதரித்து பேசினாரோ அதே திமுகவுக்கு எதிராக சில வேலைகளை பண்ணாதான் பார்த்தோம். அதே சைடு பார்த்தோம்னா தாவேக்காவை ஆதரித்தார். இதுக்கப்புறமா வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் ஜாயின் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்கள் கூட நாங்கள் கூட்டணி போகிறதில்ல அப்படின்னு தாவேக்கா முடிவெடுத்ததாகட்டும். இந்த சமயத்திலேருந்து பார்த்தோன்னா தாவேக்கா விஜயம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணதுக்காக திமுக ஒழிகை அப்படின்ட்டு போகிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருக்கு பிரச்சனை வந்தால் மற்ற எல்லாரையும் கோர்த்துட்டு இவர் பார்த்தோன்னா அதில் குளிர்காய்வார் அப்படிங்கிறது கிளியராக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ இதில் நான் வந்து ரொம்பவுமே பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா தொண்டர்கள் யாருமே பெரிய அளவில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு நிலைப்பாடை இதில் எடுக்கல. அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது வந்து திமுகவோட ஒரு பேச்சு உரிமையை குறைக்கிற மாதிரி இருக்குது, திமுக பார்த்தோன்னா அராஜக செயல் செய்யுது, அப்படி தான் வந்து தாவேகா தொண்டர்கள் எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக சவுக்கு சங்கருக்கு அங்கே எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அது நடக்கலை. இங்கே பெரும்பாலான தாவேகா தொண்டர்கள் சவுக்கு அவர்களுக்கு பார்த்தோன்னா எதிர்ப்பு நிலைப்பாடு தான், ஆதரவு நிலைப்பாடு கிடையாது. ஆனாலும் ஆதரிச்சிட்ருக்காங்க. யார் அப்படின்னா அந்த பிஜேபி, இந்த அதிமுக நபர்களெல்லாம் ஆதரிச்சிட்ருக்காங்க. நம்மளை விட அரசியலில் மூத்தவங்க, அரசியலில் முன்னோடிகள், நம்மளெல்லாம் பார்த்தோன்னா வந்து சின்ன பசங்கன்னு சொல்கிறவங்க, இவங்க பார்த்தோன்னா சவுக்கு சங்கரை ஆதரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் அவர் சொல்லிட்டு போட அந்த திமுக அராஜகம் அப்படின்னு. திமுகவை யாராவது எடுத்து குரல் பேசிட்டா போது உடனே பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியது யாருன்னா திமுக எடுத்துன்னு பேசி அரசியல் பேசிட்டு இருக்கிற நம்மள மாதிரியான நாட்கள் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதில் அதிமுக இருக்கும், பிஜேபி இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி தான், அதனால் எதிர்ப்பாங்க. நம்ம இப்படி எதிர்க்க முடியும்? அதை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சவுக்கு அவர்கள் தாவேகா கட்சிக்கு வர போகிறாரு அப்படின்னு மாதிரியான ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சுல்ல கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் அவரெல்லாம் தாவேகா கட்சி ஏற்றுக்காது, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு கட்சியில் இருக்கிற நபரெல்லாம் கிடையாது. அவர் மாற்றி பார்த்தோன்னா அங்கங்கே வாய் வச்சு அங்கங்கே எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாரே தவிர அவரெல்லாம் பார்த்தோன்னா அரசியலுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு. அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லி தான் பார்த்தோன்னா டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அப்படியே அவர் பேசுகிற விஷயங்களால் எடுத்து ஃபயர் விடுற மாதிரியும் எடுத்து பார்த்தோன்னா வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோன்னா இந்த திமுக நபர்களை கட்டமைச்சாங்க. சவுக்கு சங்கர்கிட்டையெல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்ருக்காங்க அப்படின்னு. திமுகவை சில விஷயங்களை பேசி பார்த்தோன்னா அவர் பேசும்போது நம்ம தாவேகா தொண்டர்கள் திமுகவை எதுக்கிறதுக்குண்டான சில வேலைகளை பார்த்தோன்னா எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் சவுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு திமுக பிகள் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பேசினாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர்னால ஒன்றும் தாவேக்கா அரசியல் கிடையாது, தாவேக்கா பார்த்தோன்னா சவுக்கு சங்கரெல்லாம் நம்பி கிடையாது. அவர் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னா அவங்க கூட இருந்து வந்தவர் தானே, அவங்க கூட இருந்து வந்திருக்காரு, சில விஷயங்களை பேசுவார், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் பொய்யா இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் திமுக அந்தளவுக்கு பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு ஒரு யோக்கியமான கட்சியானா இல்லையே, பல வேலைகள் பண்ணுற கட்சி தானே நீங்கள். அப்படி இருக்கிறப்ப அவர் பேசும்போது சில வீடியோக்களை எடுத்து பரப்ப தான் செய்வோம், அது நடக்க தான் செய்யும். எல்லா கட்சியிலையுமே நடக்கும். இப்போ சவுக்கே வந்து தாவேக்காக்கு எதிராக சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காருல, அதை எடுத்து திமுக நபர்கள் பரப்புகிறாங்களே, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அந்த மாதிரி சவுக்கு அவர்கள் இல்லை அப்படின்னா தாவேக்கா கிடையாது, தாவேக்கா பார்த்தோன்னா சவுக்கு அவர்கிட்ட பார்த்தோன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அவரோட வீடியோ எடுத்து ஃபயர் விட்டுருக்காங்க அப்படின்னு பேசின திமுக கும்பல் இப்போ எங்கே கூட போய் மூஞ்சி வச்சுக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அதாவது
திமுக தான் இந்த அரசுக்கே காரணம், இந்த அரசு பண்ணுறதுக்கு திமுகவோட கையாளாகத்தனம் தான் அப்படின்னு பேசிட்டு போகிறாரு சம்மந்தமே இல்லாமல். அவர் தனிப்பட்ட முறையில் அரெஸ்ட் ஆகிறாரு, அவரோட கேஸில் மாட்டியிருக்காரு. போலீஸ் வந்தாங்க, அரெஸ்ட் பண்ண அவர் விடலை, சம்மன் அனுப்புனாங்க, அதுக்கும் போகலை. போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவரோட வீட்டில் காத்து கிடக்கிறாங்க, கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தீயணைப்பு வீரர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தோன்னா கதவை உடச்சு உள்ள போய் கைது பண்ண போனால் சார் வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டு தான் பேசுகிறாரு. அப்போ கூட எந்திரிக்க மாட்டேங்கிறார். அந்த லெவல் இருக்குது அவருடைய ஆணவத்தின் உச்சம். பயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. அட்டடா நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது முக்கியமான கேஸில் இல்லை போன டைம் கூட பார்த்தோன்னா வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வேஷம் போட்டுட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சில கழிவுகளால் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய பேர் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க. இந்த டைம் பார்த்தோம்னா நம்மளோட சொந்த கேஸில் மாட்டிட்டுமே, நம்ம மாட்டினா இப்படி வெளியே வர்றது, வெளியே போனோம்னா அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கார் போல். அதனால தான் கதவை திறக்கவே இல்லை. நியாயமான ஆளாக இருந்தால் கதவை திறந்துட்டு வந்து எனக்கு கைது பண்ணிக்கங்க, நான் கூட்டு பாலத்துக்கிட்டேன், என்னோடய வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு மாதிரி நின்றுப்பார். நிற்கல. அவர் எடுத்த முதல் நிலைப்பாடு கதவே திறக்கக்கூடாது, கதவே நம்ம திறக்கவே கூடாது. வீடியோஸ் போட்டுட்டு பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து அப்படியே நம்ம நல்ல மாதிரி காட்டிக்கணும், அது அப்படியே வைரல் ஆகணும், எல்லோரும் நம்மளுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. யாருமே ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலை தாவேகா தொண்டர்கள். இவர் எதிர்பார்த்தது பார்த்தோன்னா அப்படி தான் நினச்சிருப்பார். ஏன்னா சில காலமாக வந்து விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் சொல்லித்தர ஆசான இவர் தான் அப்படின்னு மாதிரி திமுக கும்பல் பார்த்தோன்னா நம்மளை கட்டமைச்சிட்டு இருந்தாங்களே, அப்படி நம்மளை ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக தாவேக்காலிருந்து நம்மளுக்கு ஆதரவு நிலைப்பாடு வரும் அப்படின்னு மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு பார்த்தோன்னா உள்ள உட்காந்துருந்துருக்காரு. நம்மளுக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பாங்க, விச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க, நம்ம விஜய் பற்றி அப்படி இப்படிலாம் பேசியிருக்கோம், திமுகவுக்கு சில விஷயங்களை பார்த்தோன்னா பேசியிருக்கோம், வருவாங்க அப்படின்னு மாதிரி காலாட்டிட்டு உட்காந்துருப்பார் போல். அது எதுவுமே வைரலாகவே இல்லை. யாரா இருப்பா போலீஸ் கதவை திறக்க சொல்லி கேட்குறாங்க, சார் கதவை திறங்க, நாங்கள் உங்களை கைது பண்ணணும், ரொம்ப நேரம் வச்சு நீங்கள் அட்வொகேட் வர சொல்லியிருந்தீங்க, அவங்களும் வந்துட்டாங்க, கதவை திறங்க அப்படின்னு திறக்கவே இல்லை. சார் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு, இருங்க சார் அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆகலை, ஐயோ ஒரு தாவேக்கா தொண்டை கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலையே, இது வைரல் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு மாதிரியான ஒரு அல்லு இல்லாமல் உட்காந்துட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறமா காவல்துறை கதை உடச்சிட்டு வந்து உள்ள அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. போகும்போது திமுக அரசுன்னு வேற ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு, தாவேகா தொண்டர்கள் வந்து அப்படியே அவருக்கு சப்போர்ட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றுமே நடக்கலை. இந்த இடத்துல நம்ம திவிக தொண்டர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவும் கிடையாது, திமுகவுக்கும் ஆதரவு கிடையாது, அது வேறு விஷயம். சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு ப்ளஸ் காவல்துறைக்கு ஆதரவு நிலைப்பாடு. இந்த இடத்துல காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுறது தாவேகா தொண்டன். இந்த இடத்துல தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கூடியது காவல்துறைக்கு தான். அவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி பேசி ஒரு கேஸுக்கு பார்த்தோன்னா தீயணைப்பு துறையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கதை உடச்சி பார்த்தோன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா இருந்திருக்கு. அந்த லெவலில் இருந்திருக்காது அந்த சவுக்கு சங்கர். அவங்க அப்பவும் மரியாதையாக தான் நடந்துக்கிட்டாங்க, மரியாதையாக தான் பேசினாங்க. இவர் பார்த்தோன்னா அப்படியே பெரிய ஆள் மாதிரி, நல்லா யார் தெரியுமா, எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ரேஞ்சு உட்காந்துருக்காரு. அதாவது இந்த கொடுமையை போலீஸ் உள்ளே வருது, அவர் உட்கார்ந்துட்டுருக்காரு, ஆனால் பயத்தையும் வெளியே காட்டக்கூடாது, நம்ம அரெஸ்ட் ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பாருங்களேன். அப்போ அந்த சவுக்கு சங்கர் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்திருக்கு, ஆஹா முடிஞ்ச அவ்வளோதான், நம்ம இனிமேல் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பார்த்தோன்னா வெளியவே விட மாட்டாங்க, கண்டிப்பாக உள்ளே வச்சு குத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயத்திலே உட்காந்துட்ருப்பார். இப்போ பாருங்கள், எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கேஸாக தான் ஃபைல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு 90,000 வந்திருக்கு, அவர் கூட வேலை செய்கிற ஒரு பையனுக்கு அக்கௌண்ட்டில் 90,000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னு அதை என்னென்னு விசாரிக்கும் போது அதை யாரோ மிரட்டி பார்த்தோன்னா அந்த பணத்தை அவர் போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. அவர் யாருன்னு விசாரித்து பார்த்தா இவர் தான் மிரட்டி பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எங்களோட அக்கௌண்ட்டுக்கு யார் அனுப்புனாங்கன்னே தெரியல, அதை வச்சு பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறாரு. அது 90,000 ரூபாய் திருப்பி அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது எங்ககிட்டயே தான் இருக்குது, யாருன்னே தெரியல, அப்போ நீங்கள் திருப்பி அனுப்பிட வேண்டியதானே, எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை சும்மா வச்சுருக்கோம், அதாவது கேஸில் மாட்டிட்டா நம்மளுக்கு பார்த்தோன்னா பெயில் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுங்களே, அதனால் நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க தான் ஏதோ இங்கே அந்த இடத்துல பிளாக்மெயில் பண்ணி அந்த பணத்தையும் வாங்கியிருக்காங்க. அது போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தோன்னா யாருன்னு தெரியல எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டாங்க பாருங்களேன். இவங்க இப்படி புரோக்கர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தோன்னா அப்படியே மாற்றி பார்த்தோன்னா நிலைப்பாடு எடுக்கணும். அது வந்து அரசியல் கட்சிகள் இருக்க பல நபர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது பத்திரிகையாளர்ன்ற பேரில் இவரும் பண்ணுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்போ மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு தாவேக்கா பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இல்லை, இதை வந்து இந்த திமுக நபர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக தான் பார்த்தோம்னா வந்து காரணம் அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசும்போது இல்லை, அவங்களாம் இது காரணமே இல்லை, அது இவரோட வாய்க்குழுப்பு தான், இவர் தான் அப்படி பண்ணியிருக்காரு, உண்மையாலுமே இவர் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு தாவேக்கா தொண்டர்கள் யாருமே திமுகவை பார்த்தோன்னா பெரிய அளவு குற்றம் சொல்லவே இல்லை. அங்கே கமெண்ட்டில் யாராவது ஒரு சில பேர் பார்த்தோன்னா எதுவும் போட்டிருந்துருப்பாங்க. பட் பெரிய அளவில் சோசியல் மீடியாஸில் நம்ம பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு தான் எல்லா தாவேக்கா தொண்டர்களும். இவர் பேசின பேச்சுக்கு இதுதான் நடக்குன்றது தெரியும். அதுவும் இல்லாமல் இதென்ன புதுசாக
ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்மளுக்கு தெரியும். இது பல டைம் நடக்குது. பல டைம் இந்த மாதிரி வேலை தான் அவர் பண்ணுறாரு. பல பேர் ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அரெஸ்ட் ஆகுறாரு, உள்ளே போகிறாரு, வெளியே வர்றாரு. இதுதான் நடக்குது. இவர் எந்த அளவுக்கு ஒரு துரோகி அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் மேலே நம்மளுக்கு முரண்பாடு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இவர் கைதாகும் போது கூட கிட்டத்தட்ட ஒரு டைமோ 2 டைமுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் அவர் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த உடனே பார்த்தோன்னா 2 டைம் ஆதரித்து அவரோட வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து, அதுக்கப்புறமா என் தம்பி அப்படின்னு பேசி எந்த லெவலுக்கு பார்த்தோன்னா சவுக்கு சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட சீமானையே பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக இப்போ பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பேசுகிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆதரவு கொடுத்த ஒரு நபர் கூட உண்மையாக இல்லாத நபர்லாம் பார்த்தோன்னா என்னத்தை பண்ண போகிறாரு? அவரோட அரசியல் எதிர்க்கலாம். ஆனால் லூசுத்தனமாக பார்த்தோன்னா அவரெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் அவனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். நம்மளுக்கு சீமானுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம பேசுகிறோம். இவருக்கெல்லாம் பார்த்தோன்னா சீமான் எந்தளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு, எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு, அவரையே பார்த்தோன்னா இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அவரால் எந்தளவுக்கு ஒரு துரோகியாக இருப்பார். அந்த லெவல் இருக்குது சவுக்கு சங்கரோட லட்சணம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான நபர்கள் மக்கள் பிரச்சனைக்காக கைதாகி போனால் கூட பார்த்தோன்னா யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. அந்த லெவலில் வளர்த்து வச்சுருக்காரு இவர் வம்ப எல்லாருக்கிட்டையும். இப்போ கேஸ் என்ன பார்த்தோன்னா இவர் இது நாள் வரைக்கும் பாருங்களேன், மக்களுக்காக போராடி ஏதாவது மக்களுக்காக பேசி ஏதாவது பார்த்தோன்னா கைதாகி போயிருக்காருன்னா ஒன்றும் இல்லை. காவல்துறையில் பெண்களை திட்டுறது, இப்போ பார்த்தோன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறார் அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ணுறாரே தவிர மக்களுக்காக என்னத்தை பேசி ஜெயிலுக்கு போயிருக்காரு ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. மக்களுக்காக சவுக்கு சங்கர் கைதாகிருக்காருப்பா அப்படின்னு ஒரு நியூஸ் பார்க்க முடியுமானே இல்லை. அப்படி ஒரு நியூஸ் பார்த்துருந்தா கூட ஒருவேளை எல்லா தாவேக்கா தொண்டர்களாகட்டும் மற்ற கட்சி நபர்களாகட்டும் உண்மையாலுமே ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு கேஸு இவர் மாட்டிக்கிட்டார். இவர் போகும்போது திமுக ஒழிகன்னு சொல்லிட்டு போயிட்டா திமுக எதிர்ப்பு நம்மலாம் பார்த்தோன்னா வந்து அவருக்கு அப்படியே ஆதரவு தெரிவித்து திமுக ஆட்சி திட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி திட்டிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவருக்காகலாம் திட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இவர் பண்ணது தப்பு, அதுக்கு மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு திமுகன்னு இழுத்து விட்டு தாவேக்கா தொண்டர்கள் இழுத்து விடுற மாதிரியான ஒரு சில வேலைகளை பார்த்துருக்காங்க, அது நடக்கலை. அதுக்கு தான் அந்த உள்ளே உட்காந்துட்டு வீடியோ போட்டுருந்துருக்க ஒரு 4 மணி நேரம் பார்ப்போம். இப்போ தான் பசங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் 4 மணிக்கே அங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 4 மணிக்கு 5 மணிக்கோ அவரோட வீட்டுக்கு காலையிலேயே ஒரு 8 மணி வரைக்கும் பார்ப்போம். தாவேக்கா தொண்டரெல்லாம் பார்த்தோன்னா எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே அப்போ தான் மொபைல் எடுப்பாங்க. வி ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்னு போடுவாங்க. ட்விட்டரில் ஏதாவது போகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு 4 மணி நேரமாக. அப்படி எதுவுமே போல, இதுக்கு மேலே உனக்கு டைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு காவல்துறை உள்ளே பூந்து பார்த்தோன்னா கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இனிமேல் சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டு வெளியே வந்தார் அப்படின்னா அவருக்கு பெரிய அளவில் ஆதரவு நிலைப்பாடு எங்கேயுமே இல்லை. அதிமுகக்காரங்க பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுக தான் பார்த்தோன்னா இவர் அப்போ இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறப்ப அதிமுகவும் சரி அதனோட கூட்டணியில் இருக்கிற பிஜேபிக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கும் துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போவார். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் பார்த்தோன்னா புரியாது. அதனால் இந்த சவுக்கு சங்கருக்கெல்லாம் பார்த்தோன்னா தாவேக்கா எந்த இடத்துலையும் சப்போர்ட் கிடையாது அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம். அது ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது போயிருந்தார் அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தோன்னா தாவேக்கா தொண்டர்கள் ஆதரவு நிலைப்பாடு இல்லை அப்படின்றதா உண்மை. இது திமுக நபர்கள் புரிஞ்சுக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட பார்த்தோன்னா சில விஷயங்களை வந்து விஜய் ஃபேன்ஸே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அவங்க தெரிஞ்ச அரசியல் அறிவு அவ்வளோதான் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தோன்னா சவுக்கு சங்கரே தூக்கி போட்டு ஃபேன்ஸ் மிதிச்சுட்டு இருக்காங்க பசங்க. என்ன பண்ண போகிறாங்க இந்த திமுகபிகள்? இது ஒரு தேவையில்லாத வேலை. இவங்க சொல்கிறாங்களே நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத மற்றவங்க மத்தியில் பிம்பத்தை ஒரு கட்டமைக்கிறது அந்த திமுகவோட வேலை. அதை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ சவுக்கு சங்கர் கைதுக்கு அப்புறமா தாவேக்கா தொண்டர்கள் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. திமுகவுக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்றதை நம்ம சொல்லிக்கிறது. சவுக்கு சங்கருக்கு அவர் எதுக்காக கைதாகிட்டு போயிட்டார், எனக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது போயிருக்காரா? தாவேக்காக போயிருக்காரா? மக்களுக்காக போயிருக்காரா? ஒன்றும் இல்லை. அவர் எதுக்கோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்காக பிரச்சனைக்காக அரெஸ்ட் பண்ணாருன்னா சொல்லுங்கள், பேசுவோம். இதெல்லாம் பார்த்தோன்னா உட்காந்து நம்ம பேசியிருக்க முடியாது. நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த திமுகபிகள் சவுக்கு சங்கர் யூஸ் பண்ணி தான் அரசியல் பழகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு மண்ணும் கட்டையும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி எங்கே வைக்கணும், எப்போ பார்த்தோன்னா தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்றது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.